SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நெல்லை நீதிமன்றத்திற்கு வெளியில் நடந்த கொலை சம்பவத்திற்கு தாங்கள் பொறுப்பேற்க முடியாது என்றும் தன் அருகில் ஒருவரை வெட்டினால் கூட தன்னால் தடுக்க முடியாது, நடவடிக்கை தான் எடுக்க முடியும் என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், நெல்லை நீதிமன்றத்தின் வெளியே நடந்த கொலை சம்பவத்தில் விரைந்து செயல்பட்டு கொலையாளிகளை கைது செய்த காவல்துறையினரை பாராட்ட வேண்டும் என கூறினார். பல்கலைக்கழக தேர்வுக்குழுவில் அரசு சட்டப்படி நடப்பதாகவும் 3 பேர்தான் அந்த தேர்வு குழுவில் இருக்க வேண்டும் என்றும், ஆனால் 4வது நபரை நியமிக்க வேண்டும் என ஆளுநர் கூறுகிறார். அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை என்று அமைச்சர் ரகுபதி கூறினார். திருநெல்வேலி சம்பவம் பட்ட போகலாம் ஒரு அந்த பாருங்க, எந்த சம்பவமுமே நடக்காம எதுவுமே தடுக்க முடியாது. ஆனா சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துக்குள்ளேயே 2 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டார்கள். மொத்தம் 4 குற்றவாளிகள் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். மீதி பேர் தேடிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். எனவே காவல்துறை விரைந்து செயல்பட்டு 4 குற்றவாளிகளை 2 மணி நேரத்துக்குள்ளே கொண்டு கைது செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறையை நீங்கள் பாராட்ட வேண்டுமே தவிர அங்கே சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்று குறை சொல்வது எந்த வகையிலே நியாயமாகும்? யாருமே எதிர்பார்க்க முடியாதுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் யாராச்சும் ஒருத்தர் அறிவாளாலும் இன்னொருத்தரை வெட்ட போறீங்க, நாங்கள் யாரும் நினைக்க முடியுமா? அமைச்சர் முன்னிலையிலேயே அறிவாளால் வெட்டப்பட்டது என்கின்ற சம்பவம் அடுத்த நிமிடம் வரும். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.